Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் ரிப் வான் விங்கல் ரிட்டன் பை வாஷிங்டன் இர்விங். இது பாத்தீங்கன்னா செகண்ட் செமஸ்டர் ஜெனரல் இங்கிலீஷ்ல பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு டாபிக். இது யூனிட் 1ல 4th டாபிக்கா அமைஞ்சிருக்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரி. Before we get into the class, a kind request, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. So Washington Irving is the author name. He was born on April 3rd, 1783 and he died on November 28, 1859. He was an American short story writer, essayist, biographer, historian and diplomat of the early 19th century. அப்புறம் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு அமெரிக்க எழுத்தாளர் தான் வாஷிங்டன் இர்விங். இவர் ஷார்ட் ஸ்டோரிஸ், எஸ்ஸேஸ், பயோகிராஃபிஸ் எல்லாமே எழுதியிருக்காரு. ஹிஸ்டோரியனா இருந்திருக்காரு, வரலாற்று ஆசிரியரா இருந்திருக்காரு. அப்புறம் அந்த டிப்ளமாட் அப்படின்னா ஹை லெவல் ஆஃபீஸர் மாதிரி government officer-ஆகவும் இருந்திருக்காரு. Now, Rip Van Winkle is a short story by the American author Washington Irving. This book was published in his collection, The Sketchbook of Geoffrey Crayon. ஓகே, ஸோ இது பாருங்க, ரிப் வான் விங்கிள்ங்கிறது ஒரு ஷார்ட் ஸ்டோரி அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். திஸ் இஸ் அ ஷார்ட் ஸ்டோரி பை வாஷிங்டன் இர்விங். அடுத்ததான் இந்த புக் பப்ளிஷ் ஆன இயர் இது ஒரு கலெக்ஷன்ல பப்ளிஷ் ஆச்சு, தனியா வரல. அவரோட ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ்ல இது வெளிவந்த ஒரு ஷார்ட் ஸ்டோரி. அந்த கலெக்ஷன் பேரு த ஸ்கெட்ச் புக் ஆஃப் ஜெஃப்ரி கிரேயான் அப்படின்னு ஒரு கலெக்ஷன். இந்த கலெக்ஷன்ல தான் ரிப் வான் விங்கிள்ன்ற ஸ்டோரியும் வருது. இது பப்ளிஷ் ஆன இயர் இட் வாஸ் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்ட் இன் 1819ல தான் முதல்ல வெளிவருது. This is a story about a Dutch American villager in colonial America named Rip Van Winkle who meets mysterious Dutchmen, drinks their strong liquor and falls deeply asleep in the Catskill Mountains. ஓகே, இது நம்ம இன்ட்ரோ, இது என்னன்னா ஸ்டோரி பத்தி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தான், இன்னும் நம்ம சம்மரிக்குள்ள போகல. ஓகே, சம்மரி பின்னாடி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நோ அபவுட் த சம்மரி லேட்டர். இது சும்மா ஜஸ்ட் அபவுட் த ஸ்டோரி, ஷார்ட் ஸ்டோரி பத்தி நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது எப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னு தெரிஞ்சிட்டோம். இந்த ஸ்டோரி எதை பற்றியதுன்னா ஒரு டச் அமெரிக்கன் வில்லேஜர் பற்றி. அமெரிக்காவில் நிறைய யூரோப்பியன்ஸ் போய் செட்டில் ஆகுறாங்க. எந்த டைமில் அப்படின்னா 16th century 17th centuryலாம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல இருந்தும் அதர் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருந்தும் நிறைய பேர் கிளம்பி, ஏன்னா அமெரிக்கா ஒரு பெரிய லேண்டா இருக்கு, நியூ ஃபவுண்ட் லேண்ட். அது அப்பதான் அமெரிக்கா கண்டுபிடிக்கப்படுது, டிஸ்கவர் பண்றாங்க யூரோப்பியன்ஸ். அங்க போய் எல்லா யூரோப்ல இருக்க எல்லா கண்ட்ரீஸும் அங்க போய் இறங்குறாங்க. அதுல இங்கிலீஷ் பீப்புள் இறங்கின மாதிரி டச் பீப்புள், டச்னு சொல்லுவோம் இல்லையா, ஹாலண்டுன்னு சொல்லுவோம்ல அவங்க. ஸோ அவங்க தான் நெதர்லாண்ட்ஸ், ஹாலண்ட் அப்படின்னு சொல்றவங்க தான் டச் பீப்புள். ஸோ அவங்களும் போய் இறங்குறாங்க. அவங்க இறங்கின அந்த நாட்டை சேர்ந்தவர் தான் ரிப் வான் விங்கிள். ஓகே, ஸோ டச் அமெரிக்கன் வில்லேஜர், அங்க ஒரு வில்லேஜ்ல அமெரிக்கால வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு டச் நாட்டை சேர்ந்த, ஆரிஜின் டச் நாட்டை சேர்ந்தவர் தான் ரிப் வான் விங்கிள். He meets mysterious Dutchmen. அவர் அந்த ஊர்ல இருக்கிறப்போ ஒரு நாள் தற்செயலா ஒரு சில டச்மேனை பாக்குறாரு. Drinks their strong liquor. அவங்க கூட சேர்ந்து அவங்களோட லிக்கர் ஷேர் பண்ணி குடிச்சிடுறாரு. அந்த லிக்கர் ஏதோ பயங்கர மருத்துவ குணம் வாய்ந்தது மாதிரி. He falls deeply asleep in the Catskill Mountains. நியூயார்க் பக்கத்துல இருக்க Catskill Mountainsனு ஒரு ஏரியா. அந்த ஏரியால அத நல்லா குடிச்சிட்டு பயங்கரமா தூக்கம், சரியான தூக்கம் தூங்குறார். He awakes 20 years later to a very changed world, having missed the American Revolution. 20 years கழிச்சுதான் முழிப்பு வருதாம். அந்த குடிச்சிட்டு அவர் தூங்கினவர் 20 yearsக்கு அப்புறம் தான் முழிக்கிறாராம். முழிச்சா அதுக்கு இடையில அமெரிக்கன் ரெவல்யூஷனே போயிருச்சான். அமெரிக்கன் ரெவல்யூஷன் அப்படின்னா என்னன்னா அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ்னும் அதை சொல்லுவாங்க. அமெரிக்கா முதல் அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு கட்டுப்பாட்டு கீழே தான் இருந்தது. அதுக்கப்புறம் இங்கிலாண்டோட கட்டுப்பாட்டுல தான் இருந்தது மெயினா. அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து இந்த கட்டுப்பாட்டுல இருந்து விடுவிச்சுட்டு தங்களை நாங்க இண்டிபெண்டன்ட், எங்களை நாங்களே நிர்வகிச்சுக்கிறோம்னு சொல்றாங்க. சோ அமெரிக்கன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் தான் அவர் எந்திரிக்கிறார். சோ அவர் தூங்குறப்போ ஜார்ஜ் 3யோட ரூல்ல தூங்குறாரு. எந்திரிக்கிறப்போ அமெரிக்கன் ரெவல்யூஷன் முடிஞ்சு எந்திரிக்கிறார், அதாவது அவங்க நாடு சுதந்திரம் பெற்ற பின் எந்திரிக்கிறார். சோ இப்படி ஒரு கதை தான் ரிப் வான் விங்கிள். ஓகே, இதோட சம்மரி தான் நான் கீழே கொடுத்திருக்கேன். லெட் அஸ் கெட் இன்டு இட். இப்போ நம்ம சம்மரிக்குள்ள போறோம்.
இதுல இருந்து எஸ்ஸே ஆரம்பிக்குது. இன்ட்ரோடக்ஷன். ரிப் வான் விங்கிள் இஸ் அ மோர் தேன் அ சிம்பிள் டேல். இது ஒரு சின்ன குழந்தைங்க கதைன்னு பார்த்தா அது குழந்தைங்க கதை தான். ஆனா இதுலயும் நிறைய அர்த்தங்களும் கண்டுபிடிக்கிற மாதிரியும் ஒரு டேல் தான், ஸ்டோரி தான் இது. ஓகே, இட் ரிஃப்ளெக்ட்ஸ் சேஞ்சஸ் இன் அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப்டர் த ரெவல்யூஷன். 20 வருஷம் தூங்கி எந்திரிச்ச ஒரு மனுஷன், நான் சொன்னேன் இல்லையா அந்த கதை பத்தி சொல்றப்போ, ஸோ ஒருத்தர் லிக்கர் குடிச்சிட்டு தூங்கிடுறாரு, 20 இயர்ஸ் கழிச்சு முழிக்கிறாரு. தூங்குனப்போ அவர் இங்கிலாந்து கட்டுப்பாட்டு கீழே இருந்த அமெரிக்கால தூங்குறாரு, முழிக்கிறப்போ இண்டிபெண்டன்ட் அமெரிக்கால முழிக்கிறார். அப்ப அந்த சேஞ்சஸ் எல்லாம் அவர் ஃபீல் பண்றார். ஓகே, த்ரூ ரிப்ஸ் லாங் ஸ்லீப் இர்விங் ஷோஸ் ஹவு த வேர்ல்ட் கேன் சேஞ்ச் வைல் பீப்புள் ரிமைன் த சேம். மனிதர்கள் அப்படியேதான் இருக்காங்க, ஆனா உலகம் மாறிடுதுன்ற மாதிரி ஒரு கதை தான் இது. The story begins with an introduction by Diedrich Knickerbocker. டீட்ரிக் நிக்கர்பாக்கர்னு ஒரு டச்மேன். ஓகே, இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் தான் அந்த ஸ்டோரிக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறாரு. அவரு he claims to be a historian of Dutch settlers in New York. அவர் தன்னைத்தானே ஒரு வரலாற்று பதிவு ஆசிரியர்னு சொல்லிக்கிறார், ஹிஸ்டோரியன்னு சொல்லிக்கிறார். ஆஃப் டச் செட்டிலர்ஸ் இன் நியூயார்க். நியூயார்க்ல நிறைய டச்மேன் செட்டில் ஆனாங்க. அவங்களோட ஹிஸ்டரிஸ் எல்லாம் பதிவு பண்ற ஒரு ஹிஸ்டோரியன் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு டீட்ரிக் நிக்கர்பாக்கர் ஸ்டோரி ஆரம்பிக்கிறப்போ. இதுவும் ஸ்டோரிக்குள்ளதான் வருது. ஓகே, நிக்கர்பாக்கர் அஷ்யூஸ் ரீடர்ஸ் ஆஃப் த ஸ்டோரிஸ் ட்ரூத். அவர் சொல்றாரு இந்த ஸ்டோரி உண்மைங்கன்னு. ஸ்டோரி உண்மைன்னு வேற யாரும் அக்னாலஜ் பண்ணல, ஸ்டோரிக்குள்ளேயே ஒரு கதாபாத்திரம் இந்த ஸ்டோரி நெஜ கதைங்க அப்படின்னு சொல்லுது. ஓகே, திஸ் ப்ராமிஸ் செட்ஸ் த ஸ்டேஜ் ஃபார் ரிப் வான் விங்கிள்ஸ் இன்கிரெடிபிள் அட்வென்ச்சர். உடனே ஸ்டோரி படிக்கிறவங்க இது உண்மையான கதையோன்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு அழகான ஒரு ஸ்டேஜ். எல்லாத்துக்கும் அப்படியே இது ஒரு உண்மையான கதைன்னு அவர் அடிச்சு சொல்றாரு. ஓகே, அந்த டீட்ரிக் நிக்கர்பாக்கர் அவர் சொன்னோன்னா, நான் ஒரு ஹிஸ்டோரியன், ஒரு டச் ஹிஸ்டோரியன், இந்த கதை உண்மைதான், நடந்தது உண்மைதான் சொல்றாரு. ஓகே, ஸோ ரிப் வான் விங்கிளுக்கு ஒரு நல்ல செட்டிங் ரெடி ஆயிடுது. ஒரு அட்வென்ச்சர் ஸ்டோரின்னு எல்லாம் நினைச்சு அப்படியே இன்ட்ரெஸ்டிங்கா படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ரிப் வான் விங்கிள், த மேன் அண்ட் ஹிஸ் லைஃப். ரிப் வான் விங்கிள் லிவ்ஸ் இன் அ ஸ்மால் டச் வில்லேஜ் பை த ஹட்சன் ரிவர். ஸோ டச் வில்லேஜ், அதாவது அமெரிக்கால ஒரு சில டச் பீப்புள், நான் சொன்னேன் இல்லையா, ஹாலண்டுன்னு சொல்லுவாங்க, நெதர்லாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இது டச்சுன்னு சொல்லுவாங்க, எல்லாம் ஒரே கண்ட்ரி பீப்புள் தான். ஓகே, ஸோ இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, யூரோப்ல இருந்து கிளம்பி போனவங்க எங்க ஹட்சன் ரிவர்னு அமெரிக்கால இருக்கு, அதுக்கு பக்கத்துல இவங்க ஒரு கம்யூனிட்டியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை சேர்ந்தவர் தான் ரிப் வான் விங்கிள். ஹி இஸ் கைண்ட் அண்ட் வெல் லைக்ட் பை பட் வெரி லேசி. அவர் ரொம்ப நல்ல டைப் தான், கைண்ட் மேன், வெல் லைக், எல்லாருக்கும் அவர் பிடிக்கும், ஆனா ரொம்ப லேசி ஃபெலோ, ஒரு வேலையும் செய்ய மாட்டார், சோம்பேறியா இருப்பார். ரிப் அவாய்ட்ஸ் ஹிஸ் ஓன் ஒர்க் அண்ட் ஸ்பெண்ட்ஸ் டைம் ஹெல்பிங் அதர்ஸ் ஆர் பிளேயிங் வித் சில்ட்ரன். அவர் வேலையெல்லாம் வீட்டுல ஒழுங்கா செய்ய மாட்டாரு, பட் குழந்தைங்களோட விளையாடுவாரு, இல்லைன்னா வேற யாருக்காவது போய் செய்வார், அவர் வீட்டு வேலையை செய்ய மாட்டார். ஹிஸ் ஒய்ஃப் டேம் வான் விங்கிள் ஆஃபன் ஸ்கோல்ஸ் ஹிம் ஃபார் ஹிஸ் ஐடில்னஸ். அதனால ஒய்ஃப்ட எந்நேரம் திட்டு வாங்கிட்டே இருப்பார். ஒய்ஃப் பேர் என்னது, டேம் வான் விங்கிள். திஸ் இஸ் த நேம் ஆஃப் ஹிஸ் ஒய்ஃப். ரிப் வான் விங்கிளோட ஒய்ஃப்ஸ் நேம் டேம் வான் விங்கிள். ஸோ ஷி ஆஃபன் ஸ்கோல்ஸ் ஹர் ஹஸ்பண்ட் ஃபார் ஹிஸ் லேசினஸ். இந்த மாதிரி இருக்கிறதுனால ஹஸ்பண்டை திட்டிகிட்டே இருக்காங்க டேம் வான் விங்கிள். ரிப்ஸ் ஃபார்ம் அண்ட் ஹோம் ஆர் இன் பேட் ஷேப். ஹிஸ் சில்ட்ரன் ஆர் நெக்லெக்டட் அண்ட் ஹிஸ் சன் ஃபாலோஸ் ஹிஸ் ஃபாதர்ஸ் லேசி ஹேபிட்ஸ். இப்போ இவர் இப்படி பொறுப்பு இல்லாம, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லாம லேசியா இருக்கிறதுனால அவங்களோட நிலம் ஃபார்ம் வச்சிருப்பாங்க இல்லையா, அதுவும் மோசமா இருக்கு, வீடும் மோசமா இருக்கு. கண்டிஷன்ஸ், வீட்டோட கண்டிஷனும் மோசம், ஃபார்மோட கண்டிஷனும் மோசமா இருக்கு. ஹிஸ் சில்ட்ரன் ஆர் நெக்லெக்டட். குழந்தைகளை கவனிக்க ஆள் இல்லை, ஏன்னா இவர் இப்படி பொறுப்பு இல்லாம இருக்காரு. எல்லா குழந்தைங்களும் அப்பாவை பார்த்து வேற வளருது, அவங்களும் லேசி ஆயிட்டு இருக்காங்க. ஹிஸ் சன் ஃபாலோஸ் ஹிஸ் ஃபாதர்ஸ் லேசி ஹேபிட்ஸ். ரிப் ஸ்பெண்ட்ஸ் மச் ஆஃப் ஹிஸ் டைம் அட் த வில்லேஜ் இன் வித் ஃப்ரெண்ட்ஸ். அவர் என்ன பண்ணுவார், ரிப் பெரும்பாலான நேரம் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுவார். வில்லேஜ் இன் ஒண்ணு இருக்கு, இன்னுன்னா சத்திரம். ஓகே, அந்த சத்திரத்துல எல்லாம் உட்காந்துட்டு ஜாலியா பேசிட்டு சாப்பிட்டுட்டு இது குடிச்சிட்டு எல்லாம் இருப்பாங்க. ஸோ அங்கதான் அவர் போய் அடிக்கடி அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்றாரு ரிப் வான் விங்கிள். தேர் தே டாக் அண்ட் பாஸ் டைம் வித்வுட் டூயிங் மச். அங்கேயும் சும்மா என்ன பண்ணுவாங்க, ஜாலியா பேசி அரட்டை அடிச்சுட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும். The mysterious encounter in the mountains. மிஸ்டீரியஸ்னா ஒரு மர்மமான ஒரு என்கவுண்டர், ஒரு சந்திப்பு இவருக்கு நிகழ்து. அது என்னன்னு பார்க்கலாம் அடுத்தது. ஒன் டே ரிப் கோஸ் ஸ்குரில் ஹண்டிங் இன் த கேட்ஸ்கில் மவுண்டன்ஸ். இது பேர் பார்த்துக்கோங்க,
கேட்ஸ்கில் மவுண்டன்ஸ். இது பாத்தீங்கன்னா நியூயார்க் பக்கத்துல இருக்க ஏரியாவாம். எக்ஸ்கியூஸ் மீ. ஒரு நாள் ரிப் என்ன பண்றாரு, ஸ்குரில் ஹண்டிங் போடுறாரு, அணில வேட்டையாட போறாரு. எந்த ஏரியால? கேட்ஸ்கில் மவுண்டன்ஸ்க்கு போறாரு. வித் இஸ் டாக் வுல்ஃப். அவரோட டாக் ஒண்ணு இருக்கு. அந்த டாகோட பேரு தான் வுல்ஃப். கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. வுல்ஃப் இல்ல அவர் கூட இருக்குது, டாக் தான். அந்த டாகோட நேம் தான் வுல்ஃப். வைல் ரெஸ்டிங் ஹி மேட்ஸ் a strange man wearing old fashioned clothes. ஸோ அதோட நிறைய தூரம் வந்துட்டாரு. அவர் எங்க வந்துட்டாரு? கேட்ஸ்கில் மவுண்டன்ஸ்க்கு வந்துட்டாரு. ரொம்ப தூரம் வரப்போ கொஞ்சம் டயர்டா இருக்கு. அவர் ரெஸ்ட் பண்ண போறப்போ அங்க ஒரு ஸ்ட்ரேஞ்ச் மேனை பாக்குறாரு. ஒரு வித்தியாசமான ஒரு ஆளை பாக்குறாரு. ஹி இஸ் வியரிங் ஓல்டு ஃபேஷன்டு க்ளோத்ஸ். ஒரு பழைய கால ஆட்கள் மாதிரி அவர் ட்ரெஸ் போட்டிருக்காரு. த மேன் கேரிஸ் அ கெக் அண்ட் ஜெஸ்டர்ஸ் ஃபார் ரிப்ஸ் ஹெல்ப். அந்த மேன் ஒரு கெக் வச்சிருக்காரு. கெக்னா குஜா மாதிரி ஏதோ ஒண்ணு வச்சிருக்காரு. அப்புறம் ரிப்ப வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன்னு கூப்பிடுறாரு. ரிப் ஃபாலோஸ் ஹிம் டு அ ஹிடன் ஹாலோ. அவர் வந்து போறாரு, முன்னாடி போறாரு. ரிப் ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. ஒரு ஒரு பெரிய ஹாலோ மாதிரி, ஒரு பெரிய ஒரு கேவ் மாதிரி ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள அவரு நடந்து போறாரு. There, more men dressed in old clothes are playing a game called nine pins. அங்க பாத்தீங்கன்னா நிறைய மென் இருக்காங்க. இந்த ஆல்ரெடி இவர் பார்த்தார்லயே ஒரு ஸ்ட்ரேஞ்ச் மேன், பழைய காலத்து ட்ரெஸ் மாதிரி போட்டிருக்காரு. பழைய காலத்து பழைய ட்ரெஸ் இல்ல, ஓல்டு ஃபேஷன்டு க்ளோத்ஸ். பழைய காலத்துல மக்கள் போடுற மாதிரி துணி தான் போட்டிருந்தார். உள்ள போய் பார்த்தா இவரை மாதிரியே பழைய கால ஸ்டைல்ல துணி போட்டவங்க அங்க நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஒரு கேம் வேற விளையாடுறாங்க. இவருக்கெல்லாம் தெரியாத ஒரு கேம், 9 பின்ஸ்னு ஒரு கேம் விளையாண்டு இருக்கிறாங்க. அவங்க ஜாலியா பேசிட்டு அவருக்கு ஒரு கேக் கொடுக்குறாங்க. அந்த கேக்ல இருந்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. அவரோட குஜால இருந்து ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. ரிப் வந்து அதை வாங்கி குடிச்சிட்டு அண்ட் சூன் ஃபால்ஸ் இன்டு அ டீப் ஸ்லீப். அதை குடிச்சு கொஞ்ச நேரத்துல பயங்கரமான தூக்கம் தூங்கிடுறாரு. அது வந்து அப்படியே மயக்க நிலைக்கு அவர் இட்டுட்டு போயிடுது. வேக்கிங் அப் டு அ நியூ வேர்ல்ட். When Rip wakes up, everything has changed. His gun is rusted and Wolf is gone. He feels stiff and has grown a long grey beard. அவர் முழிச்சு எந்திரிக்கிறார். he wakes up, everything has changed. எல்லாமே மாறி போச்சு. His gun is rusted. அவரோட கன்ல துரு பிடிச்சிருச்சு, ரஸ்ட் ஆயிடுச்சு. அண்ட் வுல்ஃப் இஸ் கான். அவரோட டாக் இல்ல, அது செத்தே போயிருக்கும் இல்லையா, 20 இயர்ஸ் கழிச்சு எந்திரிக்கிறார். ஹி ஃபீல்ஸ் ஸ்டிஃப் அண்ட் ஹஸ் க்ரோன் அ லாங் கிரே பேர்ட். அவருக்கு அப்படி உடம்ப வளைஞ்சே கொடுக்க மாட்டேங்குது. இதனால தூங்கியிருக்காரு இல்லையா, ஸ்டிஃபா இருக்கு பாடி. பெரிய தாடி வளர்ந்துருக்கு, லாங் பேர்ட் இருக்கு. ரிட்டர்னிங் டு த வில்லேஜ், ரிப் ஃபைண்ட்ஸ் இட் டிரான்ஸ்ஃபார்ம்டு. வில்லேஜுக்கு வழி பார்த்து வந்துடுறாரு. ஆனா வில்லேஜே மாறி இருக்கு. தி பில்டிங், people and even their clothes are unfamiliar. ஏன்னா 20 இயர்ஸ் கழிச்சு முழிச்சிருக்கோன்னு அவருக்கு தெரியாது. அவர் பார்த்தா எல்லாமே மாறி இருக்கு. பில்டிங் மாறி இருக்கு, பீப்புள் மாறி இருக்காங்க, க்ளோத்ஸ் மாறி இருக்கு, எல்லாம் அன்ஃபெமிலியரா இருக்கு. இவருக்கு எதுவுமே தெரிஞ்ச மாதிரி ஒண்ணுமே இல்லை. ரிப்ஸ் ஹோம் இஸ் இன் ரூயின்ஸ். வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு வந்து ஒரு மாதிரி பாலடைஞ்ச மாதிரி இருக்குது, எல்லாம் இடிஞ்சு விழுற மாதிரி இருக்கு. அண்ட் த இன் இஸ் நவ் கால்டு த யூனியன் ஹோட்டல். இவர் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுவார் இல்லையா, ஒரு இன், ஒரு சத்திரம்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து பேரே மாறி போச்சு. யூனியன் ஹோட்டல் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. The British King's portrait is replaced by one of George Washington. இவர் தூங்க போனப்போ இவர் வந்து ஜார்ஜ் 3 தான் கிங்கா இருந்திருக்காரு. அவரோட போட்டோ மாறிடுச்சு. ஓகே, அந்த கிங்கோட போட்டோவே மாறிடுச்சு. இப்ப ஏன்னா அமெரிக்கா இண்டிபெண்டன்ட் ஆகி அங்க பிரசிடென்ட் போட்டோ ஒட்டியிருக்காங்க. ஜார்ஜ் வாஷிங்டன் தான் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. அவரோட போட்டோ இருக்குது. ரிப் லேர்ன்ஸ் தட் he has been asleep for 20 years. அப்புறம் தான் அவருக்கு தெரிய வருது. ஒவ்வொருத்தையா விசாரிக்கிறப்பதான் அவருக்கு தெரிய வருது, நம்ம 20 வருஷம் தூங்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்தையும் கேட்பாரு, யாருக்காவது இப்ப தெரியுமான்றப்பதான் ஒருத்தவங்க வந்து ஒரு லேடி வந்து ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவர் டாட்டரையும் பார்த்துருவார். ஓகே, the American Revolution has taken place and the village has moved on without him. So 20 years தூங்கிட்டாரு, இவர் இறந்து போயிட்டாருன்னு அவங்க வீட்லயும் நினைச்சிட்டாங்க. அமெரிக்கன் ரெவல்யூஷன் நடந்துருச்சு. வில்லேஜ் வந்து இவர் இல்லாமல, அதான் யார் இருந்தாலும் இல்லைனாலும் உலகம் அது பாட்டுக்கு இயங்குன்ற மாதிரிதான் உலகம் இயங்கிட்டு இருக்கு.
Rip's return and revelation. Rip meets his daughter, now grown up with a child of her own. இவர் வந்து குழந்தையா விட்டுட்டு போன இவரோட டாட்டருக்கு இப்போ அவளுக்கே ஒரு குழந்தை இருக்கு. ஓகே, now his daughter has grown up with a child of her own. அவளுக்கும் ஒரு குழந்தை இருக்கு. She tells him that his wife has died. அப்பதான் அவங்க தான் சொல்றாங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க. அப்ப டெய்ன் வேன் விங்கிள் வந்து இறந்து போயிட்டாங்க. இவரை திட்டுறதுக்கும் ஆள் இல்ல. And Rip realizes he is free from her scolding. அவருக்கு அப்ப கூட என்ன தோணுது, ஆஹா அவ திட்டுறதுக்கு ஆள் இல்லையேன்னு தான் தோணுது. The townspeople doubt Rip's story until Peter Vanderdonk, the village elder, confirms it. அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் இவர் சொல்ற கதையை நம்புற மாதிரி இல்ல. நான் வந்து இத்தனை நாளா தூங்கிட்டு தான் இருந்தேன், இந்த ஊர்க்காரன் தான் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அப்புறம் பீட்டர் வேண்டர்டாங்க் அப்படின்னு ஒரு வில்லேஜ் எல்டர், அவர் தான் வந்து இவரோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உயிரோட இல்ல, அவர் வந்துதான் அவர் அடையாளம் காட்டுறார். ஓகே, he shares local legends about spirits in the mountains. அவர் பேய் கதையெல்லாம் வேற சொல்றாரு. He explains that Rip likely met the ghostly crew of Henry Hudson who visit the area every 20 years. அவர் என்ன சொல்றாரு, பீட்டர் வேண்டர்டாங்க்னா நிறைய கதைகள் இருக்கு, இந்த மவுண்டனுக்குள்ளதான் அவன் போனா, அந்த மவுண்டனை சுத்தி நிறைய கதைகள் இருக்கு. அந்த மவுண்டன்ல வந்து ஒரு கோஸ்ட்லி குரு, அதாவது ஒரு பேய்கள் தான், ஸ்பிரிட்ஸ் தான் அது. அவங்க பேர் வந்து ஹென்ரி ஹட்சன் க்ரூன்னு ஒண்ணு இருக்கு. அவங்களதான் இவர் மீட் பண்ணிருப்பாரு. அவங்கதான் சிலர் அப்படி மயக்கிருவாங்கன்ற மாதிரி அவர் ஒரு கதை சொல்றாரு, பீட்டர் வேண்டர்டாங்க். சோ அந்த கோஸ்ட்லி க்ரூ கிட்ட தான் வாங்கி, அந்த கோஸ்ட்லி க்ரூ ஆஃப் ஹென்ரி ஹட்சன், அதுதான் அந்த குரூப் ஒண்ணு, ஒரு நிறைய பழைய கால ட்ரெஸ் போட்ட ஆளுகள்லாம் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு பேரு தான் பீட்டர் வேண்டர்டாங்க். என்ன சொல்றாரு, கோஸ்ட்லி க்ரூ ஆஃப் ஹென்ரி ஹட்சன் சொல்றாரு. அவங்க அப்பப்ப வருவாங்களாம், 20 இயர்ஸ்க்கு ஒரு தடவை அந்த மவுண்டனுக்கு வருவாங்க. அவங்கதான் வந்து இத அவனுக்கு கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாரு. Rip's new life. Rip moves in with his daughter and her family. இப்ப ரிப்புக்கு வந்து சொந்தக்காரங்களும் ஒரு ஆள் இருக்கு, மக இருக்கிறா இல்லையா, அவங்க வீட்டுக்கு போயிடுறாரு. He resumes his lazy lifestyle, now accepted as an old man's right. இப்பவும் அவர் லேசியா தான் இருக்கிறாரு. இன்னமும் அவர் வந்து கொஞ்ச நாள்ல அந்த கதைகளை திரும்ப அதையே அவரோட கதையை சொல்லிட்டு, பழைய கதையை சொல்லிட்டு லேசி லைஃப் ஸ்டைலுக்கே திரும்ப போயிடுறாரு. ஆனா இப்ப வந்து இவர் வயசானவர் ஆயிட்டாரா, கிரே பேர்டோட வந்துட்டாரா, தாடியெல்லாம் நரைச்சு போச்சா, எல்லாரும் அது ஓல்டு மேன்ஸ் ரைட் அப்படிங்கிறாங்க. வயசானவருக்கு லேசியா இருக்க ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ரிப் என்ஜாய்ஸ் டெல்லிங் ஹிஸ் ஸ்டோரி டு த டவுன்ஸ் பீப்புள் who pass it on as part of their folklore. ரிப் என்ன பண்றாரு, அவரோட ஸ்டோரிய வந்து எல்லாருக்கும், அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் சொல்றாரு. அவங்க வந்து ஒரு நாடோடி கதை மாதிரி இவரோட கதையை வெளியெல்லாம் பரப்பிட்டு இருக்கிறாங்களாம். ஓகே, இதுதான் ரிப்போட நியூ லைஃப். இப்போ கன்க்ளூஷன். அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி, நிக்கர்பாக்கர் இன்சிஸ்ட் இட் இஸ் ஆல் ட்ரூ. நிக்கர்பாக்கர் வந்து தான் கதையை ஆரம்பிச்சு வைக்கிறாரு, முடிவும் அவர் தான் சொல்றாரு, பாருங்க நான் சொன்ன எல்லாமே உண்மை அப்படிங்கிறாரு. He claims to have spoken to Rip and seen evidence of his tale. அவர் என்ன சொல்றாருன்னா, நானே ரிப்ப பார்த்திருக்கேன், எனக்கு இந்த டேலோட எவிடன்ஸே தெரியும், ரிப்பே சொல்லியிருக்கிறாரு, சாட்சியே நான் தான் சொல்றாரு. This final note adds to the story's charm, blending history with myth. ஓகே, சோ இது வந்து ஒரு சாம் சேர்க்குது. யாரோட கதை, நிக்கர்பாக்கர் கடைசியில வந்து நெஜம் சொல்றது இந்த கதைக்கு இன்னுமே ஒரு வலு சேர்க்கிற விஷயமா இருக்கு. ரொம்பவே அழகான ஒரு ஸ்டோரி ரிப் வேன் விங்கிள். இது ரொம்ப ஃபேமஸான ஸ்டோரி தான் ரிப் வேன் விங்கிள். Hope you like my explanation. Like and subscribe for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.